மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபில்லரான எபிசோட் தான். பிகாஸ் ஜஸ்ட் கங்காவுடைய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு எபிசோடில் விஜய் கிடையாது. அதுக்கான ஒரு குட்டி ஹிண்ட்டை தான் நேற்றே கொடுத்தாச்சு. அடுத்த ஒரு 10 நாளைக்கு விஜய் இருக்க மாட்டாருன்னு மாமி சொன்ன விஷயம். அண்ட் கொஞ்ச நாளைக்கு வீக்காக சீன் இருக்காது அப்படின்ற காரணத்தால் தான் நேற்றுக்கு நமக்கு இந்த அழகான சீனை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது காவேரி விஜயை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. ஸோ நம்மளை எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே மோசமாக இருக்கும் போல். பிகாஸ் காவேரி வந்து இப்போவே ஒரு மாதிரி ஏங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவர் வந்து இவங்க எல்லாரையும் விட எப்படி ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க காவேரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. பட் அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அதுக்கான ஒர்த்தான எபிசோட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசை தேத்திப்போம். பிகாஸ் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து காவேரி போயிட்டு சந்தோஷமாக மனசார ஹக் பண்ண போகும்போது கூட அப்படி திட்டிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிட்டாங்க. ஈவன் யமுனாவுமே வந்து ஹக் பண்ணாங்க. இருந்தாலும் அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் தான் கண்டுபிடிக்கிறதுனா இல்லை என் கண்ணுக்கு மட்டும் இப்படிலாம் தெரியுதான்னு தெரில. பட் எனிவேஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இனிமேல் நீ தான் வேலை செய்யணும், கங்கா வந்து குனிஞ்சு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொன்னது. ஏன்னா கண்டிப்பாக காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்க வீட்லேயுமே அதை வந்து வேறு மாதிரி பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் இப்படிலாம் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆஸ் மகாநதி, விகா அண்ட் காவேரி ஃபேன்ஸாக எல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி அவங்க வந்து இப்போ பாத்திரம் கொடுத்து தண்ணி தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நிவின் வந்து இப்போ காவேரியை பார்க்குறதே வேறு விஷயத்துக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் தூக்கக்கூடாது சொல்லி. பட் அதை வந்து நிவின் காவேரியை பார்க்கும்போது யமுனா அங்கேருந்து பார்த்து வேறு மாதிரி வந்து அவங்க சந்தேக கோணத்தில் இப்போ போகிறாங்க. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். இனி கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஷெடியூலில் இப்படி தான் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய நதி ஃபேமிலியோடைய சீன்ஸை தான் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். விஜய் வேறு இருக்க மாட்டார் போல். மேபி மண்டேலேருந்து அப்பப்போ காமிக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.